Hi friends, welcome to our channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா probiotics பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணும்போது மறக்காம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படிங்க செலக்ட் ஐகான் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம எதுக்காக எடுத்தோம்னா ப்ரோபயோட்டிக் பற்றி நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக வந்து ப்ரோபயோட்டிக் பற்றி மட்டுமே பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்னா என்ன, அதனால் என்னென்ன நல்லது, அதனால் என்னென்ன கெட்டது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயில்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒரு செகண்டில் நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முக்கியமாக நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதில் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னப்பா, நிறைய வீடியோவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த ப்ரோபயோட்டிக் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து நார்மலாகவே நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் கிட்ட வந்து இந்த பேர்ட்ஸோட சிக் டிசீஸ் அதை பற்றியே நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களாம் அதெல்லாம் இன்னும் பார்க்கலன்னா ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரோபயோட்டிக்கிறது வந்து ஒரு குட் பாக்டீரியா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு குட் பாக்டீரியா. இது வந்து நார்மலாகவே வந்து நம்மளோட பேர்ட்ஸ் உடம்புல இருக்கும். இந்த ப்ரோபயோட்டிக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு நல்ல பாக்டீரியாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கு உடம்புலையும் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ்னாலும் சரி, பேர்ட்ஸ்னாலும் சரி, எல்லாரோட உடம்புலையும் இது வந்து நார்மலாகவே இருக்கும். எப்போ இந்த ப்ரோபயோட்டிக் இந்த நல்ல பாக்டீரியாவோட அளவு வந்து கம்மியாகி கெட்ட பாக்டீரியாவோட அளவு கூட போகுதோ அப்போ தான் வந்து நம்மளோட பேர்ட்ஸ் வந்து சிக் ஆகிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பேர்ட்ஸுக்கு வர முக்கால்வாசி எல்லா டிசீஸுமே வந்து பாக்டீரியானால தான் வரும். அதனால் வந்து எப்போ அந்த பேட் பாக்டீரியா, அதாவது கெட்ட பாக்டீரியாவோட எண்ணிக்கை வந்து கூட வருதோ அப்போ வந்து இந்த நல்ல பாக்டீரியாவோட எண்ணிக்கை கம்மியாகும். அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட பேர்ட்ஸ் வந்து சிக் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறதுனால தான் என்ன ஆகுனா, அந்த பேட் பாக்டீரியாங்கிறது வந்து அதிகமாக வந்து அந்த நல்ல பாக்டீரியாவை இல்லாமல் ஃபுல்லாக அழிச்சிரும். ஸோ அழிக்கும் போது தான் நம்மளோட பேர்ட்ஸ் வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன மாதிரி போட்டிருப்போம்னா, ஆன்டிபயோட்டிக் பற்றி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து ஆன்டிபயோட்டிக் என்ன, எப்படி கொடுக்கணும், அதனால் என்ன அட்வான்டேஜ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட் பேர்ட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ வருவோம். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்னா வந்து இதுதான் என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு குட் பாக்டீரியா. ஸோ வந்து இங்கே இந்த வெளியே வாங்குகிற இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு பவுடர்ஸ் வந்து நிறையாவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குகிற பவுடர்ஸில் என்ன இருக்குன்னா, இந்த நல்ல பாக்டீரியா தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இதனால் வந்து என்ன நன்மைப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது வந்து ஈஸியாகவே குணப்படுத்திடும். ஏன்னா நார்மலாகவே இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நல்ல பாக்டீரியா வந்து எப்பயுமே வந்து இந்த குடல் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வந்து அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த பேர்ட்ஸுக்கு வந்து என்னென்னா டைஜஸ்டிவ், ஒழுங்காக வந்து சாப்பாடு செரிமானம் ஆகாது. சில பேர்ட்ஸுக்கு வந்து எப்படின்னா ஃபுட்டு எடுக்காது. ஸோ சிக்கான பேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஃபுட்டு எடுக்காது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டு எடுக்காமல் போயிடும். சில கேசஸில் என்ன ஆகுனா, ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுவீங்க சிக்ஸ் எல்லாம், அதுக்கு வந்து என்னென்னா அந்த சாப்பாடு வந்து செமிக்காது. இந்த ஃபுட் பேக் வந்து உங்களுக்கு நார்மலாகவே இந்த சின்ன சின்ன பேர்ட்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும், ஏன்னா ஹேர் க்ரோத் இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பேக்குள்ளே வந்து அந்த ஃபுட்டு வந்து செமிக்காமே இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து இந்த கெட்ட பாக்டீரியா அப்படிங்கிற பாக்டீரியா வந்து அதிகமாகும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். நல்ல பாக்டீரியாவோட கவுண்ட் கம்மியாகும் போது. ஸோ இந்த மாதிரி கம்மியாகும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நல்ல பாக்டீரியாவை எடுத்து அதுக்கு ஊட்டுறோம். ஸோ அதான் வந்து இந்த ப்ரோபயோட்டிக். ஸோ ஊட்டும் போது வெளியே இருந்து கொண்டு போய் அதை உள்ளே செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நல்ல பாக்டீரியா வந்து அந்த கெட்ட பாக்டீரியாவை கொன்றும். இந்த கான்செப்ட் தான் வந்து பேசிக்காகவே. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற இந்த பாக்டீரியாவோட லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்போது நம்மளோட பேர்ட்ஸோட ஹெல்த் வந்து நார்மலாக இருக்கும். இதோட லெவல் அப்சைட் டவுன் அந்த மாதிரி வந்து கம்மியாகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். எப்போனா இந்த மாதிரி வெளியே இருந்து இந்த கெட்ட பாக்டீரியாலாம் வந்து இந்த நல்ல பாக்டீரியா வந்து கொள்றப்ப தான் நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து முக்கால்வாசி வந்து சிக் ஆகிறதுக்கு எல்லா டிசீஸுமே மோஸ்ட்லி பார்த்தோம்னா வந்து நிறையா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு நல்ல பாக்டீரியா வந்து எண்ணிக்கை வந்து கம்மியாகிறனால தான் வரும்.
ஸோ இதோட பெனிஃபிட்ஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் இந்த ஃபுட்ஸை வந்து வேகமாகவே செரிமானம் ஆக வச்சிரும். இன்னொன்று வந்து கெட்ட பாக்டீரியா வந்து அவாய்ட் பண்ணும், கெட்ட பாக்டீரியா கூட சண்டை போட்டு அதை கொன்றும். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான பார்த்தோன்னா நம்ம பேர்ட்ஸோட உடம்புல இருக்க விட்டமின் லெவலை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓவரால் வந்து எல்லாமே இதுவே பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லதா, இது வந்து நம்ம டெய்லி ஃபீட் பண்ணலாமா? ஏன்னா வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் கமெண்ட்ஸில் வந்து, எப்படி இந்த ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம டெய்லி ஃபீட் பண்ணலாமா ப்ரோ, லைக் மல்டி விட்டமின் ஃபீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, எல்லா விஷயமே வந்து அளவாக தான் இருக்கணும், அளவுக்கு மீறினா அமிர்தம்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக் வீடியோ சொல்லியிருப்பேன். அதே தான் இதுக்குமே, இது எந்த காம்பனண்ட்டாக இருக்கட்டும், அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அது ஒரு அளவில் தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த ப்ரோபயோட்டிக்கும். ஏன்னா நம்ம வெளியே இருந்து இதை வந்து உள்ளே செலுத்தணும் நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து அதோட ஹெல்த் க்யூர் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, அதோட ஹெல்த் க்யூர் ஆகணும் தவிர அதோட ஹெல்த் இன்னுமே ரொம்ப இதாகணும் அப்படிங்கிற பாயிண்ட் கிடையாது. அதனால் எப்போயுமே இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபீட் பண்ணுறீங்கன்னா, உங்களோட பேர்டு வந்து சிக்காக இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற ஃபீட் பண்ணணும். முக்கியமாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆன்டிபயோட்டிக் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ப்ரோபயோட்டிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணால் நல்ல பயோட்டிக் கெட்ட பயோட்டிக் ரெண்டையுமே சேர்த்து அழிச்சு விட்ரும். இதனால் வந்து நம்மளோட பேர்ட்ஸோட ஹெல்த் வந்து சரியாக மெயின்டைன் ஆகாது, சிக்கு போயிடும், நோய் போயிடும். பட் இருந்தாலுமே அதனால் அதுக்கடுத்து வந்து நிறைய பிரச்சனை வரும். அதனால வந்து ப்ரோபயோட்டிக் வந்து ஃபீட் பண்ணுறோம் அடுத்த நாள். ஸோ இது என்ன பண்ணால் நல்ல பாக்டீரியா வளர வச்சிடும். நல்ல பாக்டீரியா வந்து உள்ளே வளர்ந்துச்சுன்னா நார்மலாக நம்மளோட பேர்ட்ஸோட ஹெல்த் வந்து ஈக்குவலாகவே மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போயுமே ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் ப்ரோபயோட்டிக் வந்து கொடுத்துருங்க. இது வந்து நான் எதனால் எல்லா வீடியோலையுமே திரும்ப சொல்கிறேன்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான். அதனால் எப்போயுமே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு ப்ரோபயோட்டிக் வந்து உங்களோட வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, ப்ரோபயோட்டிக் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து இதே சேம் தான். அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எவ்வளோ ஃபார்மில் யூஸ் பண்ணுறோமோ அதே தான். ஸோ அந்த ப்ரோபயோட்டிக்ங்கிறது வந்து விசிலாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், இல்லை சிரப்லையும் கிடைக்குது. நிறைய பிராண்ட்ஸில் வந்து கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து இந்த விசிலாக் அப்படிங்கிற பிராண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த விசிலாக் அப்படிங்கிறது வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ சேம் அதே தான். ஒரு பேர்டு வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி டிசீஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த ப்ரோபயோட்டிக் வந்து ஒரு நெகா அளவு எடுத்து கொடுக்கலாம். எப்போயுமே வந்து ப்ரோபயோட்டிக் வந்து ஒரு சின்ன பேர்டுக்கு வந்து ஒரு நெகா அளவு கொடுக்கணும். ஒரு பேரட்டோ இல்லை அதுக்கு மேலே வந்து பெரிய சைஸ் போக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த பவுடர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் கொடுக்கவே கூடாது. எப்போயுமே உங்களோட பேர்டு எப்போ சிக் ஆகுதோ, ஒரு நோய்வாய்ப்படுது, ஒரு ஃபஸ்ட் எய்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இந்த ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணணும் தவிர மற்றபடி வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன்னா, சீசன் சேஞ்ச் ஆகும். லைக் வின்டர் சீசன்லேருந்து சம்மர் சீசன்லேருந்து வின்டர் சீசன் அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த கெட்ட பைட்டோட ஒரு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டயத்துலேயும் வந்து நீங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோன்னா டயரியா ஆகும். நீங்கள் ஓவர் டோஸ் ஆகிடுச்சுன்னா வந்து உங்களோட பேர்ட்ஸ் டயரியா போய் இறந்து போயிடும். இன்னும் வந்து மூச்சு பிரச்சனை வந்து நிறையா வரும். சேம் அதே ஆன்டிபயோட்டிக் சொன்னது அதே பாயிண்ட் தான் இதுக்குமே சைடு எஃபெக்ட். ஸோ எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து எப்போயுமே அளவாக வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க மெடிசின் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போயுமே வந்து எந்த மெடிசன்னாலும் சரி அதை அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட் பேர்ட்ஸ் வச்சுக்கோங்களா, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது சொல்லணும் இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.